உண்மையா சொல்லணும்னா, இனிமே இந்த அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இதுக்கப்புறம் எந்த ஒரு வாய்ப்புமே குடுக்க போறது கிடையாது. அதாவது நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடியே இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டைம் சான்ஸ் குடுத்து பார்க்கலாம் அப்டின்ற மாரி வந்து நெனச்சாங்க. ஆனா கடைசியா என்னாச்சு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம இலக்கியா இருந்துட்டு எல்லா உண்மையுமே கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம, அஞ்சலியால மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் எல்லாமே நடந்திருக்கும். என் மாமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்டின்னா, அதுக்கு காரணம் அஞ்சலியா மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டோட நம்ம இலக்கிய வந்து பார்த்தீங்கன்னா நம்புனாங்க. ஆனா அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியோட கழுத்துல கத்தியெல்லாம் வச்சு மிரட்டும்போது கூட, இந்த அஞ்சலி உண்மையா சொல்றாளா அப்படின்னு கேட்டா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அஞ்சலி இப்போ வாய தொறந்தா, நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே சொன்னா அப்படின்னு வைங்களேன், சொந்த வாயாலே வந்து பார்த்தீங்கன்னா சூனியம் வச்சுக்கிட்ட மாரி, அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. அதாவது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இல்ல இலக்கியா, நான் சொல்றது எல்லாமே உண்மதான். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க அத்த, நீங்க உண்மைய சொல்லலன்னு வைங்களேன், உங்க பொண்ணோட கழுத்த வந்து பார்த்தீங்கன்னா, கர கர கரன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அறுத்து தள்ளிடுவேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில இந்த அதாவது அவங்க அம்மா இருந்துகிட்டு, சிந்தாமணி இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா என் பொண்ண ஒண்ணும் பண்ணிடாத, நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சொல்லப் போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் அதாவது கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து செம்ம கோவத்துல இருப்பாரு. அஞ்சலி தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் கார்த்திக் அதாவது அவளுக்கு ஒரு சான்ஸ் கூட குடுக்கக்கூடாது. கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி தேவையே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, முடிவு பண்ணிருவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ நம்ம அ இவங்க இலக்கியா இருந்துட்டு, இப்படி கத்தியெல்லாம் வச்சு மிரட்டிட்டு இருக்கும்போது, தான் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க இருந்தாலும் உயிரோட இருக்கட்டும், ஜெயிலுக்கு போனாலும் உயிரோட இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. அவ உயிரோட மட்டும் இருந்தா போதும். அவ வந்து இப்பன்னா சாகக்கூடாது. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம இலக்கியம் எங்க வந்து இப்பன்னா அவளோட கதைய முடிச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இந்த அ இவங்க வந்து இப்பன்னா பயங்கரமா வந்து இப்பன்னா கதறி எழ ஆரம்பிச்சுறாங்க. ஐயோ! இலக்கியா என் பொண்ணு ஒண்ணே ஒண்ணு இருக்கா. அவள வந்து இப்பன்னா விட்டுரு. அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்பன்னா இப்போ கதறி அழுதுட்டு இருக்கா. அத பார்க்கும்போது, கேட்கும்போதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஏதோ நல்லவங்களா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த அஞ்சலி நல்லவளா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து இப்பன்னா நம்ம இலக்கியா அதாவது சரி ஓகே. இலக்கியா வந்து இப்பன்னா அவங்களுக்கு ரொம்ப சொந்தம் கிடையாது. இப்போ கல்யாணம் பண்ணிட்டு போன இடத்துல நம்ம கார்த்திக் ரொம்ப சொந்தம், நெருங்கின சொந்தம். ஏன் அவங்க வந்து இப்பன்னா கார்த்திக் தான் கடைசி வரைக்கும் சாகுற வரைக்கும் வந்து இப்பன்னா கூட இருக்கிறவரு. அவருக்கே வந்து இப்பன்னா துரோகம் பண்ணாங்க. இப்போ பெத்த அப்பாவ வந்து இப்பன்னா இப்படி நடைப்பணமா வந்து இப்பன்னா உட்கார வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது நம்ம இலக்கியாக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அதாவது அஞ்சலி தான் இது எல்லாத்தையுமே பண்ணா. அவ ஜெயில்ல போயிட்டு வந்து இப்பன்னா களி கூட தின்னட்டும் பிரச்சனை கிடையாது. அவள உயிரோட விட்டுரு. நீ போலீஸ கூப்பிட்டு ஜெயிலுக்கு கூட அனுப்பிச்சுக்கோ. எனக்கு பிரச்சனை கிடையாது. அப்படின்ற மாரி வந்து சொல்லி எல்லா உண்மையுமே சொல்றது மட்டும் இல்லாம, இப்போ வாக்குமூலமும் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. நான் இத எங்க வந்து சொல்ல சொன்னாலும் சொல்றேன். என் பொண்ண மட்டும் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கதை எழுதிட்டு இருக்கா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த இவங்க அதாவது செந்தாமணி இருந்துட்டு உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.